Hi guys, welcome to another episode of Salary Vada. So let's start. நான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். நான் ஓகே எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? நான் மோர் தென் ஒரு 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? மந்த்லி 20 to 25 கூட வரும். நான் ஓகே இந்த தொழில் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? சாட்டிஸ்ஃபைடாக யா பிடிச்சிருக்கேன். பண்ணுறீங்க? டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் A2Bயில். ஓகே எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பிரதர். ஓகே மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? வந்து 15 அவ்வளோதான் வாங்குறேன் பிரதர். இந்த தொழில் நீங்கள் பிடிச்சதா இருக்கிறீங்களா? புரியல. இந்த தொழில் நீங்கள் பிடிச்சதா இருக்கிறீங்களா? ஆமாம் பிடிச்சிதான் இருக்கேன், படிக்கலை, சரியாக படிக்கலை, அதனால் இந்த நிலமை தான். நல்லா படிச்சிருந்தா நல்லா போயிருக்கலாம். ஆட்டோ தொழில் பார்க்குறேன். எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க? நான் இந்த லைனில் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்கேன். ஓகே நான் மாதம் எவ்வளோ வருமானம் வாங்குறீங்க? மாத வருமானம்னு சொல்ல போனீங்கன்னாக்கா மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா 24 ரூபா. சரி நான் இந்த தொழில் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களாண்ணே? அந்த தொழில் நல்லா தான் பிடிச்சிருக்கு. நான் மொபைல் ஷாப்பில் சர்வீஸ் தான் ஒர்க் பண்ணுறேன். மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? 18K வரும். ஓகே எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க? நான் ஒரு 6 இயர்ஸாக இருக்குது. ஓகே Managing partner, okay. So monthly how much you are earning? 1,20,000. Okay. With it you are satisfied of what? 100% satisfied. கார்டன் வேலை செய்கிறோம். நான் மாதம் வருமானம் எவ்வளோக்கு உங்களுக்கு? மாதம் 8000. இந்த தொழில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிடிச்சிருக்கீங்களா? சரி நான் இந்த தொழில் நான் பண்ணீங்க? நான் வந்து பறக்க போவேன், ரயில்வேல சுற்றுவேன், இங்கே எங்கன்னா வேலை தான் போவேன். இங்கே எனக்கு வந்து இங்கே சென்னையில் வந்து அதிகம் வேலை செஞ்சதில்லை, ஹோட்டலில் தான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். மந்த்லி எவ்வளோ நான் உங்களுக்கு நான் சைடில் வந்து வேலை செய்யும்போது எனக்கு அதிகமான காசு கிடைக்கும். நான் அந்த காசை எதிர்பார்க்கறது. அதான் நான் மந்த்லி எவ்வளோ நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபா எல்லாம் கிடைக்கும் ஒரு டைமில். அது டெய்லியும் கிடைக்காது, அது ஒரு டைம் தான். இங்கே வெளியில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்களா? பிடிச்சிருந்தீங்க அந்த தொழில்? அந்த டைமில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ மனநிலை சரியில்லைன்னு தான் நான் அந்த வேலைக்கு போகிறது. ஆட்டோ ஓட்டுறேன், அப்புறம் பேங்க்கில் கலெக்ஷனாக இருக்குது. சரி பிரதர் சரி இப்போ நீங்கள் இந்த பண்ணுற இந்த பொசிஷனில் சாட்டிஸ்ஃபைடுங்களா? கண்டிப்பாக சரி பிரதர் மந்த்லி எவ்வளோ பிரதர் earn பண்ணுறீங்க? ஆட்டோவில் நான் ரெகுலராக ஓட்டினேன்னா கண்டிப்பாக ஒரு 25 வரும். சரி பேங்க் கலெக்ஷனில் ஒரு सुपर ब्रदर. गाड़ी चला ड्राइवर है. ठीक है जो काम अभी वो करे ना उसमें खुश है क्या? भाई खुश तो ये है, जो मिलेगा सैलरी तो खुश तो जाहिर सी बात है, रहना पड़ेगा. एक महीने के लिए आपको कितने मिल रहे पैसे? 1 मंथ का हाँ 17,000. ठीक है अभी ये कहाँ से आप आए? ये गाड़ी नहीं कहाँ से आप आए यहाँ काम करने के लिए? इलाहाबाद. ठीक है कितने साल हो गए अभी यहाँ आकर? हमको 3 महीने हुआ, 3 मंथ. अभी यहाँ पर आकर लोग कैसे आपको कैसे दिखा दे रहे हैं, कैसे बात कर रहे, कैसे हो रहे लोग यहाँ पर? यहाँ लोग बाकी फिलहाल अच्छे हैं, बाकी तमिल है भाई, तमिल तो नहीं मालूम तो समझना, इशारा बहुत है, इशारा बोलते हैं. சென்னையில் RRD டாக்குமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே ஸோ மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? 50K வருது. ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் IT फील्ड எதிர்பார்க்குறது. मैं मछली दुकान में काम करता हूँ भैया. एक महीने के लिए कितना मिल रहा है आपको? 10,000 रुपये भैया. ठीक है जो काम अभी कर रहे हैं उसमें खुश है क्या? हाँ भैया. ठीक है और कितने साल हो गए यहाँ आकर? हमारा 4 महीना हो गया भैया. ठीक है आप कहाँ से आए? मैं कलकत्ता से भैया. ठीक है आप कलकत्ता से यहाँ आए ना? चेन्नई कैसे टूटे कैसे लोग हैं? वो हमारा दोस्त इधर पहले काम करता था ना भैया, वो बोला चेन्नई अच्छा जगह है, चलो मैं तुम्हें अच्छे जगह काम लगाते हैं. मैं उसका साथ आया, मैं मछली दुकान में फिर लगा. ये कपड़ा दुकान में काम कर रहा हूँ. ठीक है जो काम कर रहे हो satisfied है क्या अभी? अभी अच्छा है. ठीक है एक महीने के लिए आपको कितने मिलते हैं पैसे? 25,000. ठीक है उसमें खुश है क्या? खुश है. ஓகேண்ணா ஓகே மந்த்லி எவ்வளோ நான் earn பண்ணுறீங்க? 15,000. ओके इन्हें तो नहीं पिछड़ा இருக்கீங்களா ना? क्या काम कर रहे हैं? ठीक है एक महीने के लिए आपको कितने मिल रहे पैसा? 400. ठीक है जो काम कर रहे हैं ना उस काम पर खुश है क्या? ठीक है कितने साल आ गए आप यहाँ से आकर? 2 months हुआ. 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். பிறந்த வந்ததில் சென்னையில் தான். என் அப்பா அம்மா எல்லாமே பூர்வீகம் சென்னை தான். கட்சி வந்து பகுதி வர்த்தகனியில் இருக்கிறேன்.
అండ్ పీకే శేఖర్ బాబు అంతా எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. ஓகேண்ணா 59 மாவட்டத்தில் இருக்கேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. மந்த்லி எவ்வளோண்ணா earn பண்ணுறீங்க? மந்த்லி நான் 30 ரூபா ஆகும் சேலரி. ஏன்னா ஸ்கூல் சவாரி பண்ணுறேன். அது ஓகேண்ணா. அதில் வந்து 50 வருது. ரன்னிங்கில் ஒரு 15 பண்ணி. நான் வந்து இப்போ ஒரு 15K சேலரி வாங்குறேன். இப்போ ஓகே இது ஒரு பரவாயில்ல, மேபி இம்ப்ரூவ்மெண்ட்னா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அடுத்த இது போகிறதுக்கு. ஆட்டோ ஓட்டுறேன். சரி, எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க? நான் 35 வருஷமாக இருக்கிறேன். சரி, இந்த தொழிலை பிடிச்சிருக்கிறீங்களா? பிடிச்சிருக்கு. இதுலேயே ஏதோ நம்மளுக்கு 4 காசு கிடைக்குது. வெளியெல்லாம் போனாக்கா வேலைக்கு போனால் அது செட் ஆகாது. வீட்டு வாடகை கொடுக்கணும், நம்மளுக்கு எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது செட் ஆகாது நம்மளுக்கு. ஆட்டோலாம் நான் டெய்லி 500-600 ரூபாய் கிடைக்குது. அதில் மெயின்டெனன்ஸ் ஆகிடுது. மந்த்லி எவ்வளோ போயிடுங்க? மந்த்லி ஒரு எல்லாம் போயிட்டு எங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கிடைக்கும். சரி, பூ வியாபாரம், பழ வியாபாரம். மந்த்லி எவ்வளோ? மந்த்லி எல்லாம் இல்லை, இன்னைக்கு வியாபாரம் பண்ணி லாபம் கிடைச்சா ஒரு அப்ராக்ஸ் எவ்வளோ வரும்? ஒரு 30,000. எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க? எனக்கு 7 வயசுக்கு எங்கள் அம்மா தொழில் இது. 7 வயசுலேருந்து பண்ணின்னு இருக்கேன். ஆமாம். தள்ளு வண்டியில் பிளாஸ்டிக் சாமான்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுறது. எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்கன்னா? நான் ஒரு 30 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். நான் மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? எங்கள் வியாபாரத்தை பொறுத்து தான் அது அமையும். ஒரு நாள் 500 கிடைக்கும், 1000 கிடைக்கும். மழை பெஞ்சதுன்னா பொழப்பே கிடையாது. சரி, அதுதான் மாதமாக எவ்வளோ வரும் அப்ராக்ஸ்? மினிமம் ஒரு 10,000 மாதம் எதிர்பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஷாப்பு. இது வந்து ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். பிடிச்சதா இருக்கிறீங்களா? ஆமாம். இதுக்கு முன்னாடி இன்னொன்று கோர்ஸ் பண்ணின்னு இருந்தேன். ஓகே. அது கூட நான் சைடில் ஒர்க் பண்ணிட்டேன். மந்த்லி எவ்வளோ நீங்கள் earn பண்ணுறீங்க? மந்த்லி வந்து 10,000 அந்த மாதிரி ஆகும். நான் மெக்கானிக்காக இருக்கேன். சரி, மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? வேலையை வரதை பொறுத்து தான். மினிமம் வரும் 10 ரூபா, 15 ரூபா, இல்லை 20 ரூபா கூட வரும். வேலையை பொறுத்து என்னோட இது. தொழில் நீங்கள் பிடிச்சதா இருக்கிறீங்களா? நான் முதல்ல வந்து 2 வீலர்லாம் பஞ்சர் போட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இதை வச்சு ஆயிடுச்சு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னோடய ஃபீல்டில் நான் இங்கே தான் இருக்கேன். பூ வியாபாரம் பண்ணுறோம் சார். இப்போ மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? மந்த்லி நம்ம ரொட்டேஷன் எய்ம் பண்ணுறதுலாம் நமக்கு இருக்காது. எவ்வளோ earn பண்ணுறீங்க மந்த்லி? மந்த்லி என்ன ஒரு 20,000-30,000 சார். அது அதிகபட்சமாக. தொழில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. काम कर रहे हैं? मैं चेयर सेल्स करता हूँ भाई. भाई ये 150 का है. ये टेबल 350 का है. ठीक है, वो वाला ये 150 का है भाई. ठीक है. ये चेयर आपको मिल सकता है, अच्छा लाइलॉन है, 350 का है. ठीक है. आपको 1 महीने के लिए कितने मिल रहे हैं? मिल जाते भैया, कोई 10,000 के समथिंग मिल जाता है. कहाँ से भाई? मैं राजस्थान से हूँ सर. டிஸ்ட்ரிக்ட் வியாபாரம் பார்க்கணும். மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்கம்மா மாதம் வருமானம்? மாத வருமானம் என்னென்னா ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா வரும்ண்ணா. சரி, இந்த தொழில் நீங்கள் பிடிச்சி தான் பண்ணுறீங்களா? எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணுறேன். சரி, என்ன தொழில் பண்ணுறீங்க? பூ வியாபாரம். இந்த தொழில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? யா. மந்த்லி எவ்வளோ earn பண்ணுறீங்க? மந்த்லி ஒரு 9,000. பூ விற்கிறேன். சரிக்கா, மாதம் எவ்வளோக்கா வருமானம்? எதுவோ ஒரு நாளைக்கு 300, 200 எதுவுன்னா ஒரு நாளைக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் ஒரு நாளைக்கு 400 கூட கிடைக்கும். மற்றது ஒன்றும். தொழில் பிடிச்சிருக்காக்கா? பிடிச்சிருக்கு. इधर मेहंदी का काम करते हैं हम लोग. ठीक है. जो काम आप कर रहे हैं ना उसमें खुश है क्या? खुश है भाई, सब अच्छा है. महीने का 20-30 हज़ार कम जाता है. ठीक है. आपको 1 महीने के लिए कितने मिल रहे हैं? 1 महीने के लिए हमको 20,000 सैलरी मिलता है सर.